சொல்லுங்கள் சார். மகாந்த பத்திரிகையாளருக்கும் ஊடக நண்பருக்கும் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் சார்பாக அவருடைய தலைவரின் முறையில் உங்களை வாழ்த்து வரவேற்கிறேன். நெல்லையை பொறுத்தவரை இது ரொம்ப முக்கியமான ஒரு நாடு. ஏன்னா நம்ம எக்கனாமிக்கலி வீக் இல்லை, பட் எக்கனாமிக்கலி க்ரோத் கம்மியாக இருக்குன்னு உங்களுக்கு எல்லாம் திருநெல்வேலி இது எப்படி கொண்டு வரதுக்காக நாங்கள்லாம் முயற்சி பண்ணும்போது அதில் எங்கள் செக்ரட்டரி நம்ம பொன்னிக்கு இருக்காங்க சொல்கிறாங்க இவர் அப்படி இருக்கும்போது நாங்கள் யோசிச்சு ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணலாம் போது நாங்கள் வித் தாட் ஆஃப் கெட்டிங் கனெக்டட் வித் பர்டிகுலர் கம்பெனி சுரானான்னு இன்டர்நேஷனல் அட்டார்னிஸ் ரெப்ரஸன்டேட்டிவ் சஞ்சீன பக்கத்தில் இருக்காரு. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆத்தரைஸ்ட் அட்டார்னிஸ் ஃபார் ஆல் எம்ஓஇ போடுறதுனா எனி கம்பெனிஸ் தைவானுக்கு இருந்தாலும் கவர்மெண்ட்னாலும் சரி ப்ரைவேட்னாலே அந்த கம்பெனி பண்ணுவோம். அப்புறம் அவங்க நாங்கள் ஆஃப் பண்ணி 2-3 ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். ஆஃப் பண்ணி நீங்கள் இது மாதிரி இன்வெஸ்டர் தைவானில் வந்தால் மீண்டும் திருநெல்வேலின்னு ஒரு ஆப்ஷன் பண்ணி இப்போ 2 மாதம் கொடுக்கும்போது லாஸ்ட் அவங்க மீட்டிங் போட்டுட்டாங்க. போட்டு இப்போ திருநெல்வேலி தூத்துக்குடியும் சேர்ந்து வந்துடலான்னு ஒரு பண்ணதான் அதனுடைய முயற்சி. இது முக்கியம் என்ன, தைவானை பற்றி உங்களுக்கு ஒரு சின்ன கண்ட்ரி. இது ஜியோகிராஃபிக்கு என்ன ஒரு 30,000 கிலோமீட்டர் அளவு தான். என்ன மாதிரி ரெண்டாவது பாப்புலேஷனாக ஒரு 2 கோடி 31 லட்சம் ஒன் தேர்ட் ஆஃப் ஒரு ஸ்டேட். மீன்ஸ் எல்லாம் பக்கத்தில் 45 வயசு தான் ஆவரேஜ் எல்லாம். ஆனால் எக்ஸ்பெக்டன்சி லைஃப் எக்ஸ்பெக்ட் பார்த்தீங்கன்னா ஆண் 27, பெண்கள் 83 கோடி ஆவரேஜ். மிகவும் இன்டெலிஜென்ட் எல்லாம் அமெரிக்காவிலேருந்து படிச்சுட்டு வராங்க. தைவானில் உள்ள பிஸ்னஸ் பீப்புள் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி சைனா கம்பெனி தைவானுக்குள்ள வந்து முதல்ல சைனீஸ் ஆல்சோ சைனா ஒட்டி அவங்களுடைய அந்த மர்மோஸான ஒரு தொழில் அவங்க அப்ரூவ் பண்ணல. பட் ஈஸியாக தைவான் இண்டிபெண்ட் ரிப்பப்ளிக் ஆஃப் தைவான் ஆர்ஓசி. இதில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல கம்பெனி யாருமே தைவானுக்கு நம்ம நல்ல கனெக்ஷன் இருக்குது. எனக்கு வந்து 300 கம்பெனி அவங்க வச்சுருக்காங்க. இந்தியாவிலே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 300 ஆமாம், சென்னையில் இருக்குது. அப்புறம் $5.7 பில்லியன். ஆமாம், $5.7 பில்லியன் பில்லியன் இல்லையா ஆல்ரெடி இருக்குது. கிட்டத்தட்ட 2,14,000 வரைக்கும் வேலை விடுவாங்க. 2,14,000 வரைக்கும் வேலை விடுவாங்க. இவங்க கீ இன்வெஸ்ட்மெண்ட்னா எலக்ட்ரானிக்ஸு, ஹார்ட்வேர், சிப் மேனுஃபேக்சரிங். நம்ம இப்போ கர்நாடகாவில் அவங்களே இந்திய தைவான் இண்டஸ்ட்ரியல் பார்ட்னர் 1000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் சரிங்களா. பிசிபி, சர்க்யூட் போர்டு, சிப் மேனுஃபேக்சரிங், செமிகண்டக்டர் இதெல்லாம் ஏற்கனவே. இப்போ நம்ம இப்போ வரும்போது விட்டக்கூடாதுன்னு ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணுறோம். அவங்க எம்டி வினோத் சர்மா செகண்ட் ஜென்ரேஷன் இருந்தார். இஸ் அட்டாச்சி இப்போ தைவான் ஒரு கண்ட்ரிக்கெலாம் இருக்காங்க. கண்டிப்பாக பாஸ்போர்ட் கூட அவர் வச்சுருவோம். அந்த மாதிரி அவரை கனெக்ஷன் கட்டி இருந்ததுனால யுனைட்டடும் இப்போ 3 கம்பெனிஸ் நமக்கு வராங்க. வாய்ஃபை லைன்ஸ் பெரிய லைனர் ஓன்ஸ் 123 லைனர் ஜெய்ஜாண்டிக் என்ன $1 மில்லியன் பேரல் லார்ஜு பெரிய லைனர் ஏஷியா ஃபுல்லாக வருது. அதுக்கடுத்து டெல்டா எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. டெல்டா சின்னதுலேருந்து ரிசர்வேஷன்லேருந்து ரொபாட்டிக்ஸு, ஆட்டோமேஷன், பில்டிங்குடைய ஆட்டோமேஷன், மெஷின்ஸுடைய ஆட்டோமேஷன், டெலிகாம் எல்லாம் இந்த கம்பெனி டெல்டா எலக்ட்ரானிக்ஸ். இன்னொன்று உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஷெங்லாங் பயோடெக்னு சொல்லி அது ஒரு பெரிய லார்ஜ் கம்பெனி. அவங்க ஸ்பெசிஃபிக்காக அக்வாகல்ச்சர் பண்ணுறது, ஃபீட் பண்ணுறது, ஷிப் எப்படி ப்ரீட் பண்ணுறது, அனிமல்குரிய ஹெல்த் ஃபீடர் செய்கிற மாதிரி அவங்க செய்கிறது. சீ கோஸ்ட்டில் இருக்கிற தைவானை பற்றி கலந்தாங்க. அவங்கள ஸ்பெஷலைஸ் பண்ணதுனால அவங்களும் வராங்க. இந்த ப்ரோக்ராம் அவங்களுடைய ப்ரோக்ராம் என்னன்னா முதல்ல கவர்மெண்ட் இந்த விசிட் டிபி சொல்லலாம்னு பார்க்குறாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு 30th மார்னிங் ஒரு மீட்டிங் ஆக்டிவிட்டிஸில் வந்துருக்கோம் ஃப்ளிப்கார்ட்டில். ஸோ அந்த அட்டர்னி ஜெனரலே வரும், டைரக்டர் ஜெனரல் சேம்பர் ஆஃப் கம்பெனியும் கண்ட்ரியோடைய அட்டாச்சி இருப்பாங்கன்னு டைரக்டர் ஜெனரல் ஒரு 3 சிஎம்டிலாம் வராங்க. இந்த கம்பெனிக்கு நேரில் 1-to-1 நீங்கள் எதாவது இன்டர்வியூ பண்ணி பண்ணலாம் பண்ணிக்கலாம். மார்னிங் 11 o'clock இந்த மாதிரி தூத்துக்குடியில் அதே நாள் ஈவினிங் 5 o'clock எல்லாத்தையும் பேசியிருக்கோம். சேர்மன் போர்ட் ரிலேட்டட் நமக்கு அட்வான்டேஜ் என்ன சார், 3 ஏசி செட்டு இல்லையா. பெரிய ஏசி செட்டு 2,200 ஏக்கர், 5,000 ஏக்கர். அங்கே 2,000 ஏக்கர் அங்கே இதில் இருக்குது நாங்குநேரி. இங்கே போனீங்கன்னா இங்கே ஒரு 5,000 ஏக்கர் தூத்துக்குடியில் இருக்குது. இது ஃபுல்லாக ஃபில்லப் ஆகலை, இன்றைக்கி இருக்குது. நாங்குநேரியில் 2,000 ஏக்கரை சிப்கார்ட் தனியாக எடுத்து வச்சுருந்தாங்க.
சரியா? அது யார் கொடுக்கலாம், சிப்பை கொடுக்கலாமா, எல்லாம் ரொம்ப போராடி கட்டி அது பெண்டிங்கில் இருக்கு கேஸு. இங்கே வந்து இந்த இடம் இருக்குது, ஃபுட்டாக இருக்குது. சொன்னால் இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு நிறைய வேணும். நான் இதை அவர் சொல்கிறாரு, கிட்டத்தட்ட $50 பில்லியன் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவோம். இல்லை அந்த இதுக்காக வட்டிக்கால் 40,000 பேருக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேயே வேலை கிடைக்கிற மாதிரி ஒரு அஷூரன்ஸாக கொடுத்தாங்க. அவங்க ஏற்கனவே தமிழ்நாடு டிவி அண்ட் ஆட்டோ கம்பெனி தானே. ஸோ அதனால் அதோட பார்ட்ஸ் செய்கிறது இருக்குது. ஸோ அதனால் அது ஒரு இருக்குது. 40,000 பேர் வேலை வாய்ப்பு கிடைக்கும்னு அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க. $8 பில்லியன். சரியா? இதுபோது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டு. டாலரா சார்? $8 பில்லியன் டாலர். அப்போ $2 கோடி டாலர். இந்திய வைப்பு எவ்வளோ வரும்? $200 கோடி டாலர். $200 கோடி டாலர். ஆமாம். ரூபா அதை பிரிக்கெடுக்காங்க. 90,000 பிரிக்கெடுக்காங்க. அது கூட டாலர். 90,000 80,000 கோடி. 80,000 கோடி. 40,000 அப்பா பெரிய ரொம்ப பெரிய சூப்பர் சூப்பர். இல்லை சார், இப்போ அவங்க நாளைக்கு அவங்க சொல்றேன் போய் பில் பாஸ் போகிறாங்க பார்க்க. பில் பாஸ் டிபி சோலார் 2 எஸ்டேட்டில் கூட்டு வரதே பெரிய அப்பாயின்மெண்ட் வாங்கிருக்கு. Very good. Super, super. இதில் பெர்மிஷன் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. நம்ம கைடன்ஸில் கேட்டு ஐயா வராங்க உங்கள் டெக்னாலஜி அந்த 2 கம்பெனிகளையும் பார்க்குறாங்களா, இல்லை அது சார்ந்த துறைகளில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களா? பார்க்குறாங்க. ஆ. எப்படி நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்க்கணும். ஓ, சரி, சரி. 80,000 கோடினா ஏற்கனவே நடந்துருந்த ப்ளஸ் மைனஸ் இருந்தால் ஷேர் பண்ணிக்கிறோம். ஓ, சரி. இந்த விஷயத்துக்கு நம்ம நம்ம இழுத்து கொண்டு விட்டுருக்கோம். ஆ, சரி. அவங்க பார்த்து நேருக்கு எவ்ரிமந்த் வராங்க. நமக்கு அப்படி சென்னை போப்பாரு, ஓ. மும்பையில் ஆஃபீஸ் இருக்கு, சரி, சரி. பெங்களூர்ல இருக்கு, நம்ம கம்பெனிலாம் இருக்கலாம். தமிழ்நாட்டில் கொண்ட பிறகு நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா தமிழ்நாடு கம்பெனி நம்ம சொல்லலாம். கலெக்டர்கிட்ட போய் பேசுவோம். கைடன்ஸ் இப்போ எல்லாம் வர்றப்ப அந்த 2 கலெக்டர்ஸையும் மீட் பண்ணுற மாதிரி ஐடியா இருக்கா? இல்லை படிக்க வந்து போயிடுறாங்க. அப்படி ஒரு meeting